ரொம்ப முக்கியமான ஒரு தருணத்துல இருக்கிறோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப முக்கியமான தருணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, அ இந்த போர்ல இஸ்ரேல், ஈரான் போர்ல மேற்கத்திய நாடுகளா இருந்தாலும் சரி, ஐரோப்பிய நாடுகளாக இருந்தாலும் சரி, மிடில் ஈஸ்டாக இருந்தாலும் சரி, ஆசிய கண்டத்துல இருக்கக்கூடிய இந்தியா, சைனா, பாகிஸ்தான் இது மாதிரியான நாடுகளா பாகிஸ்தானை சேர்க்கக்கூடாது. அது வேற விஷயம். எல்லாம் மொத்தமா சொல்றேன். உலகத்துக்கே ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் இது அப்படின்னு சொல்லலாம். நாளைய வருங்காலம் எப்படி இருக்க போகுது? இந்த உலகம் ஒரு தீவிரவாதம் இல்லாத நாடா இருக்க போகுதா? தீவிரவாதம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்க போகுதா அப்படின்னு கேட்டா, அத முடிவு பண்ணக்கூடிய ஒரு தருணம் தான் இது. சரியா? தெஹ்ரான் என்கிற ஒரு நகரமே இருக்காது. அதுதான் தற்போது இஸ்ரேல் ஈரானுக்கு அனுப்பி இருக்கக்கூடிய கடைசி எச்சரிக்கை மை டியர் ஃபிரெண்ட்ஸ். இஸ்ரேலின் வெற்றியை தன்னுடைய வெற்றியாக கொண்டாட ஆரம்பிச்சிருக்கு அமெரிக்கா. இஸ்ரேல் தாக்கக்கூடாது, தாக்கக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்த அமெரிக்க அதிபராக இருந்தாலும் சரி, அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷனாக இருந்தாலும் சரி, தி என்டையர் அமெரிக்கா இப்ப இஸ்ரேலிய படையின், இஸ்ரேலிய ராணுவத்தின், இஸ்ரேலிய ஏர்போர்ஸின் தாக்குதலை பார்த்த பிறகு, அந்த தாக்குதலின் வீரியம், அதனுடைய அவுட்கம் பார்த்த பிறகு, ஈரானுக்கு வந்திருக்கக்கூடிய ஆபத்தை பார்த்த பிறகு, நீங்க பாருங்க, ஆஹா எனக்கு எல்லாமே தெரியும். இஸ்ரேல் எப்படிப்பட்ட தாக்குதலை செய்ய போகுதுன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். சரியா? எல்லாமே என்கிட்ட சொல்லியிருந்தாங்க அப்படின்னு இஸ்ரேலுடைய வெற்றியை தன்னுடைய வெற்றியாக கொண்டாடுது ட்ரம்புடைய அட்மினிஸ்ட்ரேஷன், என்டையர் அமெரிக்கா. நீங்க பாருங்க, உலக அளவுல அது இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, மற்ற யாராக இருந்தாலும் 200க்கும் அதிகமான, 300க்கும் அதிகமான பாலிஸ்டிக் மிசைல்ஸ், கண்டம் விட்டு கண்டம் தாண்டக்கூடியதுதான் பாலிஸ்டிக் மிசைல்ஸ். ஈரானுடைய மிசைல்ஸ் இஸ்ரேல்ல விழுறத மட்டும் தான் நம்ம பார்க்கிறோம். டுடே எவ்ரி ஆயில் டேங்க் இஸ் பர்னிங் இன் தெஹ்ரான் இன் ஈரான். நீ பாருங்க, 200க்கும் அதிகமான ஈரான் மிசைல்ஸ் இஸ்ரேலை நோக்கி தாக்கப்பட்டிருக்கு. 2 அல்லது 3 பேர் மரணமாயிருக்காங்க. 200க்கும் அதிகமான பேருக்கு இஸ்ரேலில் சிவியர் காயம் ஆயிருக்கு. இட் இஸ் ஃபேக்ட், உண்மை. இதை யாருமே மறைக்க முடியாது. ஊடகத்துல எங்க போய் பார்த்தாலும் இந்தியா முழுவதுமாக சொல்லக்கூடிய செய்தியாக இருந்தாலும் சரி, நம்ம சேனல்ல அபியும் நானும் அப்படின்னு ஒரு யூசர் சொல்றாங்க, இந்தியன் மீடியா வேற மாதிரி சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் ட்ரூ. இந்தியா மீடியா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபார் லெஃப்ட், அதாவது இவர்களுக்குனே ஆதரவாக பேசக்கூடிய மீடியாக்கள் அதிகமாக இருக்கு. ஆனா 200க்கும் அதிகமான பாலிஸ்டிக் மிசைல்ஸ், சாதாரண ராக்கெட்ஸ் கிடையாது, சாதாரண குட்டி குட்டி மிசைல்ஸ் கிடையாது. 200க்கும் அதிகமான பாலிஸ்டிக் மிசைல்ஸ் இன்னைக்கு இஸ்ரேலை நோக்கி தாக்கப்பட்டிருக்கு. அந்த மிசைல்ஸ்ல அதிகமான மிசைல்ஸ் இன்டர்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. இன்டர்செப்ட் பண்றதுன்னா ஆகாயத்தில் இருக்கும் போதே தாக்கப்பட்டு அழிக்கப்படுறது, பூமியில விழாது. ஆனா அதுல ஒரு சில பெரிய பெரிய மிசைல்ஸ் கீழே விழுந்திருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது நிதர்சனமான உண்மை. 2 அல்லது 3 பேர் மரணமாயிருக்காங்க. 20க்கும் அதிகமான பேருக்கு காயம் அப்படின்னு நேற்று இரவு சொல்லப்பட்டது. இன்னைக்கு காலையில இப்ப வந்திருக்க ரிப்போர்ட்ஸ் முறைப்படி பாத்தீங்கன்னா 200க்கும் அதிகமான பேருக்கு படுகாயம் ஏற்பட்டிருக்கு. அதிகமான வீடுகள் அழிக்கப்பட்டிருக்கு. பட் இது ஒரு பெரிய இழப்பா, அல்லது அவனுக்கு நாட்டுக்கு உள்ளேயே போய் பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள வெப்பன்ஸ், மிசைல்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம், என்ரிச்டு நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படின்னு பல டேமேஜ் ஈரானுக்குள்ளாடி செய்யப்பட்டிருக்கு. ஐடிஎஃப் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோஸும் சரி, மொசாட் அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோஸும் சரி, நீங்க பாருங்க, அவனுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம், அவனுடைய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், மிசைல் பாலிஸ்டிக் மிசைல்ஸ், இந்த 200 300 பாலிஸ்டிக் மிசைல்ஸ் விடுறான் பாத்தீங்களா, அந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸை லான்ச் பண்ணக்கூடிய மிசைல் லான்ச்சர் சிஸ்டம் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் விடுங்க, லெபனான் நாட்டில் ஹெசபல்லா கூட்டம், நசரல்லா உட்பட எப்படி அந்த பெரிய தீவிரவாத தலைவர்கள் கூட்டமே மொத்தமாக கொல்லப்பட்டதோ, அதே மாதிரியே ஈரானின் ராணுவ கூட்டம், பெரிய பெரிய தலைகள் கொல்லப்பட்டிருக்கு. 90 வயசோ 100 வயசோ தெரியல. இந்த கமீனி மட்டும், சுப்ரீம் லீடர், ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கமீனி மட்டும் மீதி இருந்து என்ன யூஸ் எனக்கு தெரியல. பெரிய பெரிய கமாண்டர்ஸ் காலி, பெரிய பெரிய ஆயுதங்கள் காலி.
எல்லாமே காலியான பிறகு ஈரானை ஒரு நாடுன்னு ஒரு சில ரோகு நாடுகள் ஆதரிக்குது. அந்த நாடுகளுடைய பேர்களை பற்றி இப்ப நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை. அப்பப்ப ஒரு ஆடியோ செக் பண்ணிக்குவோம். பேசுறது கரெக்ட்டா கேக்குதா? கிளியரா இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்க. இந்த கடல் அலை இருக்கு பாத்தீங்களா? தி வேவ், தி ஓஷன் வேவ் அல்லது மழை மாதிரி நடக்கு 2 நாடுகளிலும் தாக்குதல். நாகு சவுண்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாரு. ஹியரிங் வெல். என்ன தெரியல. ஒரு சில யூசர்ஸ் வந்து சவுண்ட் கிளியரா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஒரு சில பேரு ஆடியோ இஸ் ஃபைன் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு சில பேர் வெரி கிளியர் ப்ரோ அப்படின்னு சொல்றீங்க. பாப்போம். நம்ம இன்னைக்கு ஒரு புதிய செட்டப்பா நான் ட்ரை பண்றேன். மொத்த செட்டப்புமே ஆடியோ, வீடியோ, ஸ்கிரீன் ஷேரிங் அப்படின்னு எல்லாமே நம்ம செட்டப் பண்ணி தான் இன்னைக்கு ட்ரை பண்றோம். சவுண்ட் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். அதனால தான் அவசரமாக இதை நான் தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா டிராவலுக்கு அப்புறம் இந்தியால ஒரு 4 வாரம் 3 வாரம் 4 வாரம் இருந்துட்டு டிராவலுக்கு அப்புறம் நிறைய எக்யூப்மெண்ட்ஸை இந்தியாவிலேருந்து எடுக்காமலே மறந்து வந்துட்டேன். நம்ம ஸ்டுடியோ செட்டப் இன்னும் பெர்ஃபெக்டா இங்க இல்ல. பிளஸ் திஸ் இஸ் மை நியூ ஹோம். ஐ நியூலி மூவ்ட் இன்டு அ டிஃப்ரெண்ட் ஹவுஸ். அந்த வீடே நான் இன்னும் செட் பண்ணல. உங்களுக்கு தெரியும், ரூமை பார்த்தாலே தெரியுது. இட் இஸ் கம்ப்ளீட்லி பிளாங்க். சரியா? விமல் ராஜேஷ் கேட்கிறாரு F-35க்கு என்ன ஆச்சு அப்படின்னு. இட் இஸ் நம்ம இந்திய நாட்டில் உள்ள ரஃபேல வந்து அழிச்சானுங்க. 6 ரஃபேல விமானத்தை பிடிச்சானுங்க, 100 ரஃபேல விமானத்தை பிடிச்சானுங்கன்னு பாகிஸ்தான் ஃபேப்ரிகேட் பண்ணாங்கல்ல. அதே மாதிரி தான் இஸ்ரேலுடைய F-35 வந்து ஈரான் அழித்தது, சுட்டு தாக்கியது அப்படின்னு ஃபேப்ரிகேட் பண்ணப்பட்ட செய்திகள். அது நமக்கு அப்புறமா வர்றோம். ஒரே சவுண்ட் அப்படின்னு கேட்கிறாரு. இந்த சவுண்ட் பற்றி வர காமெண்ட்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் புரியல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஒரு சில பேர் வேணும்னு கூட சொல்லுவாங்க, அது வேற விஷயம். நம்ம அவங்கள பற்றி பட் நான் ஒரு விண்டோ பக்கத்தில் இருக்கிறேன். ப்ராமிஸா சொல்றேன். யூஎஸ்ல நான் இப்ப இருக்கக்கூடிய சிட்டியில இஸ்ரேல் ஃபர்ஸ்ட் அட்டாக் தொடங்குச்சு பாத்தீங்களா? அன்னையிலிருந்து ஒவ்வொரு செகண்டும் என் வீட்டுக்கு மேலே இருந்து ஃபைட்டர் ஜெட் பறக்கிற சத்தம் தூங்க முடியல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் இருக்கிற சிட்டியில this particular city has one of the largest marine base and military base in the US. அமெரிக்காவிலேயே நான் இருக்க இந்த சிட்டியில அமெரிக்காவின் மிகப்பெரிய மெரைன் பேஸும் மிலிட்டரி பேஸும் இருக்குது. இஸ்ரேல் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் தாக்குதல், அந்த நியூக்ளியர் தளத்தை அழித்தாங்க பாத்தீங்களா? அதுல இருந்து ஒவ்வொரு செகண்டும் ஃபைட்டர் ஜெட். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு கேட்கும். என் வீடுக்கு மேல கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் அதிகமான சத்தத்தோட ஃபுல்லி டிப்ளாய்டு, ஃபுல்லி லோடட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட உங்க கண்ணாடி கவனம் சார் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, தெரியல என்னமோ சொல்றாரு. கண்ணாடினா கொஞ்சம் லூஸ். இந்த போது பாத்தீங்களா? சத்தம் கேக்குதா? ரொம்ப சத்தமா ஃபுல்லி லோடட் ஃபைட்டர் ஜெட், இதுக்கு பேர் தான். ஓகே, நம்ம பேசுறது 90 வயசோ 100 வயசோ தெரியல. இந்த கமினி மட்டும் மீதி இருந்து என்ன பிரயோஜனம் நீங்க சொல்லுங்க. பெரிய பெரிய கமாண்டர்ஸ் காலி, பெரிய ஆயுதங்கள் காலி, எல்லாமே காலியான பிறகு ஈரானை ஒரு நாடு அப்படின்னு ஒரு சில ஃபைட்டர் ஜெட் இருந்தா போகுது. ஒரு சில தீவிரவாத நாடுகள் அப்படின்னு நான் பேச விரும்பல. ஒரு சில ரோகு கண்ட்ரிஸ் அவனுடைய ஆதாயத்துக்காக, அவனுடைய பலனுக்காக, பிரயோஜனத்துக்காக ஆதரவு அப்படிங்கிற பேர்ல தேவையில்லாம ஒரு ரோகு நாட்டுக்கு, ஒரு தீவிரவாத நாட்டுக்கு, உலக அளவுல அநியாயம் செய்யக்கூடிய ஒரு நாட்டுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நீங்க பாருங்க, இந்த கடல் அலை அல்லனா மழை மாதிரி இரண்டு நாட்டுக்குள்ளேயுமே அட்டாக்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஆயுதம் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு லாட்டரி அப்படின்னு சொல்லலாம். மொசாட் அமைப்பு நீங்க பாருங்க, ஈரானுக்குள்ளேயே போய் அந்த நாட்டுக்குள்ளேயே ஒரு பெரிய ட்ரோன் பேஸ், மிலிட்டரி பேஸ், ஏர் பேஸ் பண்ற மாதிரி இஸ்ரேலுடைய உளவு அமைப்பு மொசாட் வந்து ஈரானுக்கு உள்ளேயே போய் அவன் நாட்டுக்குள்ளேயே ஒரு பெரிய ட்ரோன் பேஸ் அமைச்சு ஃபர்ஸ்ட் டார்கெட் எல்லாம் செட் பண்ணி இந்த நியூக்ளியர் பேஸ், இந்த நியூக்ளியர் ஆயுதம் தயாரிக்கக்கூடிய இடங்கள் எங்கெங்க நியூக்ளியர் சேச்சுரேஷன் நடக்குது, எந்தெந்த ராணுவ தலைவர்கள் கமாண்டர்ஸ், அதாவது இந்த இஸ்ரேலை பற்றி ரொம்ப அசிங்கமாக, ரொம்ப ஓக்கலாக திருப்பி அட்டாக் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்த நிறைய கமாண்டர்ஸை வந்து ஈரான் நாட்டுக்கு உள்ளேயே போய்
டார்கெட் பண்ணி ஒரு பெரிய ட்ரோன் பேஸையே உருவாக்கி அடிச்சு தாக்கி இருக்கு மை ஃப்ரெண்ட்ஸ். நீ பாருங்க, மொசாட் அமைப்பு ஈரானுக்குள்ள போய் அந்த நாட்டுக்குள்ளேயே ஒரு பெரிய ட்ரோன் பேஸ அமைச்சு ஈரானின் மிகப்பெரிய ராணுவ தலைவர், நியூக்ளியர் சயின்டிஸ்ட் 20க்கும் அதிகமான பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. நம்ப முடியுதா? ஒரு நாட்டுக்குள்ளாடி போய் 20க்கும் அதிகமான அந்த நாட்டுடைய மொத்த அந்த நியூக்ளியர் ப்ரோக்ராமையே பெரிய அளவுல பண்ணக்கூடிய, அவங்க இல்லைன்னா அந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம்ஸே கிடையாது மை ஃப்ரெண்ட்ஸ். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு தாக்குதல், ஒரு நாட்டுக்குள்ள போய் 20 நியூக்ளியர் சயின்டிஸ்ட். நம்ம நாட்டு நியூக்ளியர் ப்ரோக்ராமுக்கு, இந்தியாவில் நம்ம நாட்டு நியூக்ளியர் ப்ரோக்ராமுக்கு மறைந்த அப்துல் கலாம் அவர்கள் மகான், அவர் எவ்வளவு முக்கியமான ஒரு ஆளு. ஒரு நாட்டுல ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்ட், ஒரு டைரக்ட் நேஷனல் ப்ரோக்ராம்ல வேலை செய்யக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட்ங்கிறவரு எவ்வளவு மகத்தான ஒரு பணி, எவ்வளவு முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி தெரியுமா? அது எவ்வளவு பெரிய ஒரு ரிசோர்ஸ் தெரியுமா? இட்ஸ் அ நேச்சுரல் ரிசோர்ஸ். அது மாதிரி உள்ள 20 பேரை அந்த நாட்டுக்குள்ளேயே போய் இஸ்ரேல் படை, இஸ்ரேல் ஏர்ஃபோர்ஸ் ஈரானுக்குள்ளாடி கமாண்டர்ஸை கொலை பண்ணது மட்டும் இல்லாம, கமாண்டர்ஸை காலி பண்ணது மட்டும் இல்லாம 20 நியூக்ளியர் சயின்டிஸ்டை காலி பண்ணியிருக்காங்க. இந்த ஆயுதங்கள் எப்படி, பெரிய பெரிய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படி அழிக்கப்படுதுன்னு நீங்களே பல பல வீடியோக்குள்ள பாருங்க. ஈரானுக்கு மிகப்பெரிய இழப்பு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஐடிஎஃப் இன்னைக்கு சொல்லி இருக்கு, தெஹ்ரான் இஸ் நோ லாங்கர் இம்யூன், தி ஈரானியன் கேபிட்டல் இஸ் எக்ஸ்போஸ்ட் டு இஸ்ரேலி ஸ்ட்ரைக். அதாவது ஈரான தெஹ்ரான் தலைநகரை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆயில் கிடங்குமே இன்னைக்கு பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாக சொல்றேன், இன்னைக்கு பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை விட அழிவு ஈரானுக்கு இனிமே வரப்போறதே இல்லை. ஏன் இதை சொல்றேன்னா, நீ 200-300 மிசைல்ஸ், பாலிஸ்டிக் மிசைல்ஸ், உன் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரிசோர்ஸ், எல்லா பணமுமே உன் நாட்டு மக்களுடைய மருந்துக்காகவோ, உன் நாட்டு மக்களுடைய உணவுக்காகவோ, உன் நாட்டு மக்களுடைய வாட்டர் ரிசோர்ஸுக்காகவோ, உன் நாட்டு மக்களுடைய இம்யூன் சிஸ்டம் அல்லது மெடிக்கல் சிஸ்டத்துக்கோ நீ ஸ்பெண்ட் பண்றது கிடையாது. நீ ஒரு சுப்ரீம் லீடர் அப்படிங்கிற ஒரு முறையில, ஒரு நாட்டுடைய தலைவர், ஒரு நாட்டுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு நாட்டுடைய மிலிட்டரி அப்படிங்கிற பேர்ல உன்னுடைய ரெஜீம், உன்னுடைய அந்த சுய ஆட்சி, ஒரு சுயநல ஆட்சி ரெஜீம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதை பாதுகாக்கிறதுக்காக மட்டும் உன் நாட்டில் உள்ள ஆயில் கிடங்குகளை அந்த பணத்தை எடுத்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிற. இட் இஸ் செல்ஃபிஷ்னஸ். இந்த வயசுல உனக்கு இப்படி ஒரு சுயநலம் தேவையா அப்படின்னு கேட்டா, இது ஒரு தீவிரவாத சுயநலம். அப்படிப்பட்ட ஒரு நாட்டை, அப்படிப்பட்ட ஒரு சுப்ரீம் லீடரை ஆதரிக்கக்கூடிய நாடுகளும் இந்த உலகத்துல இருக்கு. ஆதரிக்கக்கூடிய மனிதர்களும், தனிநபர்களும், தலைவர்களும் இந்த நாட்டுல, இந்த உலகத்துல இருக்கிறாங்க. பட் அது முக்கியம் இல்லை. இன்னைக்கு ஐடிஎஃப் சொல்லுது, ஈரான்ல உள்ள எந்த பாயிண்ட்டுமே எங்களால ரீச் பண்ண முடியாது அப்படின்னு கிடையாது. நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவன் வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோக்களை பாருங்க. ஈரானுக்கு உள்ள போய் அந்த ட்ரோன்ஸ் ஒவ்வொன்றா பயன்படுத்தி ஷார்ப்பா ஃபோக்கஸ் பண்ணி மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதாவது திருப்பி ஒரு பெரிய போர் அப்படின்னு வரும்போது இஸ்ரேல் உள்ள போய் தாக்குதல்கள் நடத்தும் போது இவனால மறு பதிலடி செய்யக்கூடாது, செய்ய முடியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அழிச்சாச்சு. அவர்களுடைய மெயின் டார்கெட் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ். எல்லா நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸையும் அழித்ததாக இன்னும் செய்திகள் வரல. இன்னும் கூட அதிகமான நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை இஸ்ரேல் டார்கெட் பண்ணியிருக்கு. ரேடியேஷன் வரக்கூடாது, சுத்தி இருக்க நாடுகளுக்கு, சுத்தி இருக்க எல்லை பகுதிகளுக்கு பிரச்சனை வரக்கூடாது, ரேடியேஷன் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் மிக கொடூரமான தாக்குதல்களை இன்னும் கூட இஸ்ரேல் ஈரானுக்குள்ளாடி செய்யல அப்படின்னு சொல்லலாம். அது முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அது கண்டிப்பாக முக்கியம். இதை விட எப்படிப்பட்ட தாக்குதல்களை ஒரு நாடு செய்ய முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க. இந்தியாவுக்குள்ளாடி எவனாச்சும் நம்ம நாட்டுக்குள்ளாடி இருக்கக்கூடிய நியூக்ளியர் சயின்டிஸ்ட், நம்ம நாட்டுக்குள்ளாடி இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ், நம்ம நாட்டுக்குள்ளாடி இருக்கக்கூடிய பிரம்மாஸ் ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய ஃபேக்டரிஸ், கோயம்புத்தூருக்கு உள்ள போய் மிசைல்ஸ் தயாரிக்கக்கூடிய தளங்களை எவனாச்சும் அழித்தா அது ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு நம்மளால அக்செப்ட் பண்ண முடியுமா? நம்ம மிலிட்டரியால அக்செப்ட் பண்ண முடியுமா? ஆளும் கட்சி
எதிர்கட்சியை விடுங்க, எந்த கட்சி தலைவராலாவது அதை ஆதரிக்க முடியுமா, அக்செப்ட் பண்ண முடியுமா? ஆனா ஈரான்ல இன்னைக்கு இஸ்ரேலால பண்ண முடியுது. பண்ணக்கூடாது, நீங்க தாக்குதல் செய்யக்கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த அமெரிக்காவே இன்னைக்கு கொண்டாடுது. எவ்வளவு பெரிய தாக்குதல், இந்த தாக்குதல் இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு இன்னைக்கு பேசுது. தெஹரான்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆயில் கிடங்குமே நம்ம இப்ப பேசும்போது தாக்கப்பட்டு இருக்க வேண்டிய ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் கிடங்குகளை தாக்காது, இஸ்ரேல் தாக்காது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தது. ஈரான் கண்டிப்பாக தொடர்ந்து மிசைல்ஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஏர்ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணுது, சிவிலியன்ஸ் அட்டாக் பண்ணுது, மக்களுடைய வீடுகளை தாக்குது. இவன் என்ன பண்ணியிருக்கான்? அவனுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ், தேவையில்லாம ஏவக்கூடிய மிசைல் சிஸ்டம், அவனுடைய அணு ஆயுத தளங்கள். இப்ப நீ மக்களை டார்கெட் பண்ண, வீடுகளை டார்கெட் பண்ணி தாக்கியிருக்க. உன்னுடைய 200, 300, 400 மிசைல்ஸ், ட்ரோன்ஸ் எங்க போய் விழும் அப்படிங்கிறத உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாமலே நீ தாக்கியிருக்க. அப்படிங்கிறதுக்கு பழி வாங்குறதுக்காக இவன் இப்ப ஈரானை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா ஆயில் கிடங்குகளையும் தாக்க ஆரம்பிச்சிருக்கான். பிரான்ஸ் ஆதரவாக பேசியிருக்கு, யூகே ஆதரவாக பேசியிருக்கு. ஈரான் பொதுமக்களையும் பொதுமக்களின் வீடுகளையும் சிவிலியன் ஏர்போர்ட்ஸையும் தாக்குனது, டார்கெட் பண்ணது தவறு அப்படின்னு ஒவ்வொரு நாடும் பேச ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே பேக்கா இருக்கு செய்திகள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப லைவா நடந்துகிட்டு இருக்க விஷயங்களை கூட நம்ம ஒவ்வொன்றா இந்த வீடியோல கொண்டு வர போறோம். சரியா? ரொம்ப முக்கியமான செய்திகள் இருக்கு. பாருங்க, ஈரானியன் லா மேக்கர்ஸ் ஈரானுக்குள்ளாடியே இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எல்லைகளை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு கனவா இருக்கு கடல்ல. அதை நாங்க க்ளோஸ் பண்ண போறோம் அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்கு. வேற ஒரு வழியுமே இல்லை. ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும்ல. சைனாவுடைய ஆதரவு இன்னும் பெரிதாக ஒன்றும் வரல. ரஷ்யாவுடைய ஆதரவு இன்னும் பெரிதாக வரல. பல அரபு நாடுகள் இஸ்ரேல் இப்படி உள்ள போய் தாக்குனது தவறு அப்படின்னு சொல்லி இருந்தாலும், வெளிப்படையா சொன்னாலும், அவர்களுக்குள்ளாடி இதை ஒரு பெரிய அளவுல செலிப்ரேட் பண்றாங்க. This is true. This is the fact. France is boosting security at Jewish sites, Israeli and US interest. இஸ்ரேல் மக்களுக்காகவும் அமெரிக்க மக்களையும் பாதுகாக்கக்கூடிய வகையில பிரான்ஸ் முழுவதுமாகவும், பிரான்ஸை சுற்றி இருக்க நாடுகள் முழுவதுமாகவும் ஈரானுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை ஆரம்பிச்சிருக்கு. இப்ப பிரேக்கிங் நியூஸ், இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்திருக்கக்கூடிய செய்தி, 10 people dead, 200 injured in Iranian barrages. 200, 250, 300 ஒவ்வொரு பெரிய பெரிய பில்டிங்ஸ். இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடே டெலவிவ் அப்படிங்கிற ஒரு நகரத்தை நம்பிதான் இருக்கக்கூடிய ஒரு நாடு. இஸ்ரேலுடைய ஹப், இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாட்டுடைய ஆதாரமே, அதனுடைய முதுகெலும்பே டெலவிவ் அப்படிங்கிற ஒரு நகரம். அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிஸ், மல்டிநேஷனல் கம்பெனிஸ், இஸ்ரேல் நாட்டையே தூக்கி நிறுத்தக்கூடிய வியாபாரம், பொருளாதாரம், மிகப்பெரிய ஒரு எக்கானமி, எல்லாத்தையுமே பாதிக்கக்கூடிய அளவில் பெரிய பெரிய பில்டிங்ஸ், பெரிய பெரிய அலுவல்கள், பெரிய பெரிய ஆபீசஸ் ஈரானுடைய மிசைல்ஸ் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணல. 200, 300, 400 மிசைல்ஸ் வரும்போது எல்லாமே தாக்கப்படுது. இப்ப வந்திருக்கக்கூடிய செய்தி, 10 people dead, 200 injured. 10 பேர் இறந்துட்டாங்க. இஸ்ரேல்ல நான் சொல்றது 200க்கும் அதிகமான வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு. 200க்கும் அதிகமான பேரு சாகக்கூடிய நிலையில இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இப்படிப்பட்ட நேரத்துல இந்த பக்கத்துல இருந்து ஹவுதிஸும் மிசைல்ஸை தாக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு அதிகாரப்பூர்வமாக ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்கு. நாங்க நியூக்ளியர் சைட்டை அட்டாக் பண்ணியிருக்கோம், அவன் நாட்டுக்குள்ளேயே போய் பெரிய பெரிய கமாண்டர்ஸை காலி பண்ணியிருக்கோம், அவனுடைய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை காலி பண்ணியிருக்கிறோம். தயவு செய்து உடனடியாக இந்த போர்ல நீங்க வெளிப்படையாக வரணும். இன்னைக்கு ஐடிஎஃப் உடைய ஏர்ஃபோர்ஸ் இன்னைக்கு காலையில முக்கியமான ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டு இருக்கு. அதுல என்ன சொல்லுதுன்னா, ஏர்ஃபோர்ஸ் ஈரானுடைய எல்லா நியூக்ளியர் ஃபெசிலிட்டியையும் இன்னும் அட்டாக் பண்ணல. பட் நாங்க அட்டாக் பண்ற எஃபர்ட் தொடர்ந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்கும், அக்கார்டிங் டு த பிளான். இவங்க பாருங்க, இந்த அட்டாக், இந்த நாளை குறிச்சு இன்னைக்கு தான் அட்டாக் பண்ண போறோம், இப்படித்தான் அட்டாக் பண்ண போறோம் அப்படிங்கிற பிளான் போட்டே 6 மாசம் ஆச்சு. இஸ்ரேல் ஈரானுடைய அணு ஆயுத நிலையங்களை, அணு ஆயுத முயற்சிகளை ஆயுதம் தயாரிக்கக்கூடிய முயற்சிகளை அழிக்கணும் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் 10க்கும் அதிகமான வருடங்களாக நடக்கும்.
அதுக்கான சின்ன சின்ன தாக்குதல்களும் சின்ன சின்ன கான்ஃபிளிக்ஸும் பல முறை நடந்திருக்கு மை ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இந்த தாக்குதல் இந்த டைம்ல தான் நடத்த போறோம், இப்படிதான் அட்டாக் பண்ண போறோம். 200க்கும் அதிகமான ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து ஈரானுக்கு உள்ள இஸ்ரேலுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் போனதாக புது பிரேக்கிங் ரிப்போர்ட் வந்திருக்கு. சரியா? ஆனா ஏர்போர்ஸ் இஸ்ரேலுடைய ஏர்போர்ஸ் வந்து ஈரானுடைய அணு ஆயுதங்களை தாக்கக்கூடிய எஃபர்ட் எங்களுக்கு இன்னும் முடியல. அது பிளான் முறைப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு காலையில வந்திருக்க செய்திகளையும் படங்களையும் பாருங்க. இஸ்ரேலுடைய ஃபைட்டர் ஜெட் ஈரானுக்குள்ள போய், இது இன்னைக்கு நடந்த தாக்குதல சொல்றேன், ஈரானுக்குள்ள போய் அவருடைய ஆயில் கிடங்குகளை, இதுதான் அட்டாக் பண்ண மாட்டாங்க, ஆயில் கிடங்குகளை அட்டாக் பண்ண உடனேயே உலக அளவுல பொருளாதாரம் கொலாப்ஸ் ஆயிடும். ஆயில் பிரைஸ் ஸ்கை ராக்கெட் ஆயிடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய தாக்குதல்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆயில் கிடங்குகள் வந்து பெரிய அளவுல தாக்கப்பட்டிருக்கு. இந்த தமாரா நியர் ஹைஃபா அப்படிங்கிற நகரத்துல இஸ்ரேல்ல செய்யப்பட்ட தாக்குதல்ல, மிசைல் தாக்குதல்ல, ஈரானுடைய பாலிஸ்டிக் மிசைல் வச்சு தாக்குதல்ல இதுவரைக்கும் 4 பெண்கள் இறந்திருக்காங்க. மொத்தம் 10 பேருக்கும் அதிகமான பேர் இறந்திருக்கதா சொல்லப்படுது. ஆல்மோஸ்ட் 200 பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. 200 பேருக்கு காயம்னா எப்ப வேணும்னாலும் இறக்கக்கூடிய அளவுல ரொம்பவும் சீரியஸாக சிவியராக இன்ஜூர் ஆயிருக்கிறாங்க. அதுல இன்னொரு முக்கியமான செய்தி, 20 பேரை காணும். 20 பேர் மிஸ்ஸிங்னா பெரிய பெரிய டெப்ரிஸுக்கு கீழாடி பெரிய பெரிய பில்டிங்ஸ் அட்டாக் பண்ணதுல இதுவரைக்கும் ஈரான் இஸ்ரேலை நோக்கி செஞ்ச தாக்குதல்ல மிகப்பெரிய டேமேஜ் அப்படின்னு பார்த்தா இதுதான். ஏன்னா இஸ்ரேல் அந்த அளவுக்கு பெரிய பெரிய டேமேஜஸ் வந்து அமெரிக்காவுடைய உதவி இல்லாமலோ ஈரானுக்கு உள்ள போய் செஞ்சிருக்கு. கமாண்டர்ஸை கொண்டு இருக்கு, ஆயில் கிடங்குகளை தாக்கியிருக்கு, நியூக்ளியர் வெப்பன்ஸை தாக்கி அழிச்சிருக்கு, அவனுடைய மொத்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தையே அழிச்சிருக்கு. அதனாலதான் அவன் இவ்வளவு பெரிய அளவுல ரியாக்ட் பண்ணறான். இஸ்ரேலுக்கு ஆபத்துக்கள் இருக்கு. தொடர்ந்து 5 பேர் 6 பேர் 10 பேர் இறக்குறதாக செய்தி வந்துட்டே இருக்கு. ஈரானுடைய மிசைல் வந்து ஏர்போர்ட்ஸை வந்து தாக்குது, ஏர்போர்ட்ஸ் சென்டர்ஸை, ஏர் பேஸஸை தாக்குது, பெரிய ட்ரோன் சென்டர்ஸை தாக்கியிருக்கு, பெரிய பெரிய ஆராய்ச்சி மையங்களை தாக்கியிருக்கு, மொத்த டெலவிவ் நகரத்தையே டார்கெட் பண்ணியிருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு சாதாரண தாக்குதல் கிடையாது, நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல. இந்த முறை ஈரான் இஸ்ரேலை நோக்கி செஞ்சிருக்கக்கூடியது மிகப்பெரிய தாக்குதல். ஆனா அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல இஸ்ரேல் ஜெட்ஸ் திஸ் மார்னிங் ஸ்ட்ரைக்ஸ் தெஹ்ரான் ஆயில் ஃபீல்ட்ஸ். திருப்பியும் நத்தன்யாகு சொல்லியிருக்கிறாரு, ஒவ்வொரு தளமாக ஒவ்வொரு டார்கெட்டாக பார்த்து 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 அழிப்போம் அப்படின்னு தொடர்ந்து செய்திகள் வந்துகிட்டே இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் நம்ம லைவ்ல இப்போதைக்கு 2413 பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஃபுல்லா நம்ம இந்த வார், இந்த ஈரான் இஸ்ரேல் வார் எப்படி யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய அளவுல போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கவர் பண்ண போறோம். தொடர்ந்து நல்ல செய்திகளை கொண்டு வந்துகிட்டே இருப்போம். அடுத்த முக்கியமான செய்தி, ஏர்போர்ஸ் ரெடி ஃபார் பிக் வார். கண்டிப்பாக நான் சொல்றேன் கேளுங்க, இந்த போர் இஸ்ரேல் ஈரானுக்குள்ள போய் செஞ்ச தாக்குதலும் சரி, இன்னைக்கு ஈரான் பராஜ் ஆஃப் மிசைல்ஸ், அப்படியே கூட்டம் கூட்டமாக மிசைல்ஸ் வந்து தாக்குது பாத்தீங்களா, இந்த ஏவுகணைகளாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இது ஒரு பெரிய போராக வெடிக்க போகுது. இஸ்ரேலுடைய கான்செப்டே கடைசி அந்த நூல் இலையில உயிர் இருந்தாலும் அது வரைக்கும் நான் எதிர்த்து நிற்பேன். எவன் வந்து எங்களுக்கு உதவி செய்யறானோ இல்லையோ, அமெரிக்கா உதவி செய்தா ஃபைட்டர் ஜெட் போகுது, அமெரிக்கா உதவி செய்தா, பிரிட்டன் உதவி செய்யுதா, பிரான்ஸ் உதவி செய்யுதா, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சரியா? இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு, யூதர்கள் அப்படிங்கிற ஒரு இனம், அந்த இனத்துல உள்ள கடைசி நபர் இருக்கிற வரைக்கும் இஸ்ரேல் சண்டை போடும். அதைத்தான் இன்னைக்கு சொல்லிருக்கான். ஏர்போர்ஸ் இஸ்ரேல் மிலிட்டரி இஸ் ரெடி ஃபார் எனி கைண்ட் ஆஃப் சடன் வார், சடன் எஸ்கலேஷன். இஸ்ரேலுடைய ஏர்போர்ஸாக இருந்தாலும் சரி, மொத்த மிலிட்டரியுமே எப்படிப்பட்ட போராக இருந்தாலும் வெடித்த உடனேயே நம்ம ஃபஸ்லான் ஷஸ்காத், பேர் சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நம்ம ஃப்ரெண்டு ஃபஸ்லான் ஷஸ்காத், ஹெஸ்புல்லா அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஹி இஸ் ஃப்ரம் ஃபஸ்லான் ஷஹ்சாத். ஐ திங்க் ஹி மைட் பி ஃப்ரம் லெபனன். லெபனனுடைய ஹெஸ்புல்லா கூட்டத்தில் உள்ளவர்னு நினைக்கிறேன். அவரு கொஞ்சம் கோபமா, கொஞ்சம் வெக்ஸ் ஆகி பேசுறாரு.
பட் சிரிக்கவும் செய்றாரு. அவரு கோபத்துல சிரிக்கக்கூடிய ஆளுன்னு நினைக்கிறேன். தெரியல. அவருடைய கமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லபடியா இருக்கு. ஃபஸ்லான் ஷஹ்சாத் அவருக்கு நம்ம கண்டிப்பா ஒரு கிஃப்ட் அனுப்புவோம். நல்ல மனுஷனா தெரியிறாரு. பட் கோபத்துல சிரிக்கக்கூடிய ஆள் மாதிரி தெரியிறாரு. அவருடைய கமெண்ட்ஸை நீங்களே பார்க்கலாம். ஹீஸ் சீம்ஸ் டு பி அ நைஸ் கை. மேபி ஹீஸ் ஹெசபுல்லா. ஹெசபுல்லா மீன்ஸ் நான் சொல்றது அவர் லெபனான்ல உள்ளவரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவருடைய காமெண்ட்ஸ் வந்து தொடர்ந்து கொஞ்சம் சூப்பர் காமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இட்ஸ் ஓகே. அவரு போடட்டும். அவரை பார்க்க வேண்டியவங்க நல்லா பார்த்துக்குவாங்க. ஓகே. அவரு அவர் பேசுறாரு, நல்லா பேசுறாரு. அவரு வீட்டில் அவருக்கு ப்ராப்ளம் நினைக்கிறேன். சரி, ஓகே. நம்ம அடுத்த முக்கியமான செய்திக்கு போவோம். உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த ஐஆர்ஜிசி ஈரானுடைய அந்த மிகப்பெரிய ஏரோஸ்பேஸ் கமாண்டர் இந்த தாக்குதல்ல கொல்லப்பட்டாரு. சி, ஒரு விஷயம், இஸ்ரேல் நினைச்சா கமீனிய ஈரானுடைய சுப்ரீம் லீடரை எப்போவோ கொண்டிருக்கலாம். ஈரான் நாட்டுக்குள்ளேயே போய் பாருங்க, ஈரான் நாட்டுக்குள்ளேயே போய் மொத்த மிலிட்டரியோட தலைவர், ஏரோஸ்பேஸோட தலைவர், மொத்த ராணுவ அதிகாரி, இந்த 3 பேரையும் 20 நியூக்ளியர் சயின்டிஸ்ட் இவங்க எல்லாரையும், அதாவது உங்க வீட்டுக்குள்ளாடி கிச்சன்ல உட்கார்ந்து இருக்க உங்களை ஒருத்தன் வந்து கொல்ல முடியுதுன்னா அதுக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொருத்தனை கொல்ல முடியாதா? ஈரானுக்கு உள்ளாடி போய் இஸ்ரேல் வந்து கமீனியை தவிர கமீனி மாதிரி யாரெல்லாம் முக்கியமோ அவங்க எல்லாரையுமே கொண்டு கமீனியை கொல்ல முடியாதா? சோ கமீனியை விட்டு வச்சிருக்கக்கூடிய காரணம் என்ன? ஒரு பெரிய மனுஷன், 90 வயசு 100 வயசு. இந்த வயசுல ஒரு நல்ல சாவு நடந்தா அவரை சுத்தி இருக்க எல்லா மக்களுக்குமே சந்தோஷம். மொத்த மக்களையுமே விரக்தியாக மாத்திட்டு, மொத்த மக்களுக்கும் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டு, சரியா, மொத்த மக்களும் கஷ்டப்படும் போது நாம சந்தோஷப்படுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்படிங்கிற அர்த்தத்துல தான் இந்த கமீனியை விட்டு வச்சிருக்கு. பட் கமீனி நேம்ஸ் மாலித் மௌசாவி. மாலித் மௌசாவி, அதாவது கமீனியோட கான்செப்ட் என்ன தெரியுமா? எவன் சாகுறாங்கிறது முக்கியம் இல்லை. அவன் செத்த உடனே அவனுக்கு ஒரு ஆளனா அவனுக்கு பதிலாக இன்னொரு ஆளை வைக்கிறேனா, அதுதான் முக்கியம். இதுதாங்க கடந்த 40 வருடமாக கமீனி செய்யக்கூடிய ஒரே ஒரு ஆக்டிவிட்டி, ஒரே ஒரு வேலை. ஒரு சுப்ரீம் லீடர், ஒரு நாட்டுடைய சுப்ரீம் லீடர் அப்படிங்கிற முறையில அவரு செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை, யாராவது இறக்குறாங்களா உடனே அவங்களுடைய ரீப்ளேஸ்மெண்ட் யாரு. 200 மிசைல்ஸ் வந்து எப்பவுமே தயாரான நிலையில வச்சிருக்கணும். 200 பாலிஸ்டிக் மிசைல், பராஜ் ஆஃப் மிசைல்ஸ் வந்து எப்போதுமே தயாராக வச்சுக்கணும். எதுக்கு? அப்பதான் இஸ்ரேல் எப்பவாச்சும் ஒரு தாக்குதல் பண்ணும், என்ன தவிர என்னை சுத்தி இருக்க யாராவது 4 பேரை கண்டிப்பா இஸ்ரேல் போட்டு தள்ளும். இஸ்ரேலுடைய அந்த கெப்பாசிட்டி, பொட்டன்ஷியல், அந்த பவர் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் தெரியும். மொசாட் வந்து கமீனி வீட்டு பக்கத்திலேயே இருந்து ஒரு பெரிய ட்ரோன் பேஸையே கட்டி எழுப்பி இருக்கிறான். இவங்களால ஒன்றும் பண்ண முடியல. இப்ப ஒரு பேருக்கு ஒரு 5 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறான். இதனால என்ன பிரயோஜனம்? 2400 பேர் இன்னைக்கு நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. லைவ் ஃப்ரெண்ட்ஸ், லைவ்ல 2400 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 2400 பேர்ல இந்த சசிலான் குசலான் அப்படின்ற மாதிரி 2-3 பேர் இருக்கிறானுங்க. இந்த மாதிரி ஆட்கள், இந்த கமீனி மாதிரி ஆட்கள் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்துல எப்படி ஃப்ரெண்ட்ஸ் தீவிரவாதம் இல்லாம இருக்கும்? கமீனி ஒரு 3 பெரிய தலைவர்களும் 20 டாப் நியூக்ளியர் சயின்டிஸ்டும் கொல்லப்பட்ட உடனேயே மாலித் மௌசாவி அப்படிங்கிற ஒரு ஆளை வந்து ஏரோஸ்பேஸ் சீஃபா வந்து அனௌன்ஸ் பண்றாரு. அந்த இஸ்ரேலி ஸ்ட்ரைக்ல கொல்லப்பட்ட அடுத்த நிமிடமே அடுத்த ஆள் இவர் தான். அந்த கொல்லப்பட்டவனுக்கு அடக்கம் நடந்துச்சா, அவனுடைய பாடியை ரிட்ரீவ் பண்ணாங்களா, அவனுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி அவன் தானா அப்படின்ற கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடியே இந்த மாலித் மௌசாவி அப்படிங்கிறவனை அசைன் பண்ணிடுச்சு. ஏற்கனவே 20 நியூக்ளியர் சயின்டிஸ்ட் கொல்லப்பட்டதுல ஐடிஎஃப் நேம்ஸ் 9 ஈரானியன் நியூக்ளியர் சயின்டிஸ்ட் கில்ட் இன் சைமல்டேனியஸ் ஆபரேஷன் ஸ்ட்ரைக். அதாவது ஒரே தாக்குதல்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல செஞ்ச ஒரே தாக்குதல்ல 9 நியூக்ளியர் சயின்டிஸ்ட் வந்து இறந்திருக்கிறாங்க ஈரான்ல. இப்படி ஆங்காங்கே செய்யப்பட்ட 2-3 தாக்குதல்கள்ல தான் இதுவரைக்கும் கவுண்ட் பண்ணியிருக்கிறது 20 நியூக்ளியர் சயின்டிஸ்ட் இறந்திருக்காங்க அப்படின்னு. ஆனா அந்த குறிப்பிட்ட ஒரு தாக்குதல்ல ஒரே இடத்துல 9 நியூக்ளியர் சயின்டிஸ்ட் இறந்திருக்காங்க. இப்போ ரிப்போர்ட்ஸ் ஃப்ரெஷ் இஸ்ரேலி ஸ்ட்ரைக்ஸ் இன் ஈரானியன் சிட்டிஸ் ஹவுசிங் கீ டிஃபென்ஸ் ஃபெசிலிட்டிஸ். அவருடைய முக்கியமான ஆயுதங்கள் எங்கெங்க இருக்குதோ அங்க எல்லாம் போய் இஸ்ரேல், இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ்,
என் தலைக்கு மேல ஃபைட்டர் ஜெட் பறக்கிற சத்தத்தை என்னால தாங்க முடியல. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் நீங்க போய் ஊடகங்கள்ல பாருங்க. ஈரானுடைய ஆயில் கிடங்கு இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது எப்படி பத்தி எரிஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்னு. நம்ம இதுல ஸ்கிரீன ஷேர் பண்ண முடியுமான்னு நான் பார்க்கிறேன். ஷேர் ஓ நோ, ஐ கேனாட் ஷேர் தட். ஒரு நிமிஷம். ஷேர் ஸ்கிரீன். பாத்தீங்களா? ஸ்கிரீன் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு நான் நான் ஷேர் பண்ற ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? காமெண்ட்ல கொஞ்சம் சொல்லுங்களேன். காமெண்ட்ஸ். ஸோ பாருங்க, இஸ்ரேலி ஜெட்ஸ் ஸ்ட்ரைக் கொஞ்சம் பெருசு பண்ணுமா? பெருசா தெரியுதா? பாருங்க. பாத்தீங்களா? தீ எரியிறத பாத்தீங்களா? பாருங்க, இது ஒவ்வொன்னு வந்து ஈரான் நாட்டுக்குள்ளாடி தெஹ்ரான்ல வந்து அவனுடைய ஆயில் கிடங்குகள் பத்தி எரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாட்டுக்கு இத விட பெரிய ஆபத்து எப்படி வர முடியும் பாரு சொல்லுங்க. ஐய்யயோ! இந்த காட்சிகள பார்க்கும்போது பாருங்க எப்படி இது வந்து ஈரானுக்குள்ளாடி தெஹ்ரான்ல இருக்கக்கூடிய ஆயில் கிடங்குகள். அதனால தான் சொல்றேன். இதெல்லாம் ஆன்கோயிங் அட்டாக். நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கும்போது அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு. இது ஈரானுடைய கேப்பிட்டல்ல. இது வந்து நியூக்ளியர் அண்ட் பாலிஸ்டிக் மிசைல் புரோகிராம் இருக்கக்கூடிய இடங்கள்ல நெத்தன்யாகு சொல்றாரு, "We will hit every site. We will hit every site, every target belonging to Ayatollah regime." இந்த சுப்ரீம் லீடர் கமீனிக்கு சொந்தமான ஒவ்வொரு டார்கெட்டையுமே நாங்க தாக்கி அழிக்க போறோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த பாருங்க, இது இந்த இந்த வீடியோவை நம்ம ப்ளே பண்ணுவோம். இந்த இதுல வந்து உங்களுக்கு கிளியரா தெரியுது. ஓ! இது மிகப்பெரிய ஒரு தாக்குதல் ஃபிரெண்ட்ஸ். நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல. ரொம்ப கொடூரமான ஒரு தாக்குதல் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஈரானுடைய ஒரு பெரிய தளம் அழிக்கப்பட்டிருக்கு. இது பார்த்தா தெரியுது. இப்பவும் அவசர கூட்டம் இஸ்ரேல்ல நடந்துகிட்டு இருக்கு நம்ம பேசும்போதே. இது வந்து ஐடிஎஃப் உடைய சீஃப் ஏர் ஃபோர்ஸுக்கு கமாண்ட் குடுக்குறாரு. எந்த தளமாக இருந்தாலும், எப்படியாக இருந்தாலும் தாக்குங்க அப்படின்னு. இது வந்து பெஞ்சமின் வந்து தாக்குதல் நெத்தன்யாகு வந்து பண்ண ஃபர்ஸ்ட் தாக்குதல் முடிஞ்ச அட்டாக் முடிஞ்ச அடுத்த நிமிடமே குடுத்த ஸ்பீச். இவரு வந்து வெற்றி வந்து எனக்கு எல்லாம் தெரியும். அவங்க பண்ணது எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணாங்க அப்படின்னு பேசுறாரு. ஈரான்ல இருக்கக்கூடிய ரெஜிம் அந்த ஆட்சி வந்து கண்டிப்பாக மாறும். தொடர்ந்து ஈரானுடைய படை வந்து இஸ்ரேல்ல மக்கள் இருக்கக்கூடிய தளங்கள தாக்கிக்கிட்டே இருந்தாங்கன்னா, கண்டிப்பாக ஈரான்ல இது பாருங்க. இது ஈரான்ல உள்ள நியூக்ளியர் நத்தான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நத்தான்ஸ் உடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி தாக்கப்பட்டிருக்கு. அந்த படத்துல கிளியரா தெரியுது. இதெல்லாம் நீங்க பாருங்க. அட்டாக் நடக்குறத பார்த்தீங்களா? கிளியரா தெரியுதா? மை காட்! எவ்வளோ பெரிய அட்டாக்